எல்லாம் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? என்ன பண்ணுறீங்க? நம்மளும் நம்ம ஆளை குட்டி தான் உட்காந்துருக்கா. ஆளா இப்போ தான் சாப்பிட்டா. மேடம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் சாப்பிட்ருக்காரு. இன்னைக்கு தான் தெளிவாக இருக்கிறாரு. அங்கே பாரு, அம்மா பாரு, அங்கே வருது யால கேள். ஆளா இங்கே பாரு, அல இங்க பாரு. வாங்க எல்லாம் மேட் போடுவோம். எங்கள் பாப்பா தான் மேட் போடும். இந்த நம்ம பாப்பா வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம பழைய சீலையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, பழைய சீலையெல்லாம் இங்கே யாரும் வர மாட்டாங்க அப்படி கொடுக்கறதுக்கு. அதனால நாங்கள் என்ன பண்ணுறது, எடுத்து வச்சுக்குவோம். எடுத்து வச்சு அதை கட் பண்ணி பாப்பா சீலை மேட்டு போட்டுக்குவோம். நம்ம வீட்டுக்குன்றது ஒரு மேட் வாங்கினதே கிடையாது இது வரைக்குமே. ஏன்னா எல்லாம் நம்ம பாப்பா இந்த பாருங்க, இங்கே போட்டிருக்க மேட்டு காட்டுவோம். இங்கே போட்டிருக்கிற மேட்டு, அது அங்கே போட்ட மேட்டு, இது அங்கே ஒரு மேட் இருக்கு. மேட் ஃபுல்லாமே நம்ம பாப்பா போடுற மேட்டு தான். பாருங்க, இந்த பாருங்க போட்டு வச்சிருக்கா, இன்னும் போடணும். எங்கள் பாப்பா போடுவா. என் பாப்பா தான் போடுவா, நமக்கு போட தெரியாது. நம்ம பாப்பா போட்டுருவா. ஆனால் எதுவும் சீலைங்க வேஸ்ட் பண்ண விட மாட்டா, போட்டுருவா. நீங்களும் ஒவ்வொருத்தர் அவங்க வீட்டில் பழைய சீலை இருந்தால் கொண்டு போய் வீசாதீங்க. இது கற்றுக்குங்க. இதை கற்றுக்கிட்டிங்கன்னா மேட் வாங்குற காசாக மிச்சப்படுத்தலாம். ஏன்னா நம்ம எவ்வளவோ சீலைங்களை கொண்டு போய் வெளியே வீசுகிறோம். நல்லா இல்லை எதுக்குன்னு சொல்லி யாருக்காவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். நான் இந்த இல்லைன்னு சொல்ல. ஆனால் வந்து போய் யாரும் வாங்காத பட்சத்தில் நம்மளுக்கே யூஸ் ஆகும். நம்மளே ஏதோ ஒரு நம்ம ஒரு மேட்டு போய் வாங்குறோன்னா, இந்த உண்மையான சொல்லுங்க, இந்த மேட்டு போய் வாங்கினா ஒரு 25 ரூபா 30 ரூபா கொடுக்க மாட்டோமா? கண்டிப்பாக கொடுக்கலாம். அதனால என்னங்கிறேன்னா, இந்த மாதிரி மேட்டு வாங்கி இந்த மாதிரி நம்ம பழைய சீலையிலே மேட்டு போட்டு அதை காட்டிடுவோம். இங்கிட்டு இங்கே பாருங்க, நம்ம பாப்பா போடுற மேட்டு இதுதான். சரியா? நாங்கள் பழைய சீலை யாராவது வந்தால் கொடுப்போம். வயசானவங்க யாராவது வந்தால் கொடுப்போம். இல்லைன்னா இந்த மாதிரி சீலை எடுத்து நம்ம பாப்பாவும் மேட் போட்டுருவா. பாருங்கள், நல்லா இருக்கான்னு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் வேஸ்டான சீலையெல்லாம் வீசாமல் இதே மாதிரி மேட் போடுங்க. மேட் போட்டு கற்றுக்குங்க. இது எங்கள் பாப்பாவை ஒரு 2 பின்னல் போட சொல்கிறேன். அதை பார்த்துட்டு இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சும்மா சீலையை கொண்டு போய் குப்பையில் வீசாதீங்க. இல்லைன்னா நம்மளே அது நம்ம வீட்டுக்கு யூஸ் ஆகும். இப்போ போய் ஒரு மேட்டு வாங்கினோம் 30 ரூபா 40 ரூபா ஆகுதா? பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது நம்ம வீட்லேயே நம்ம இருக்கிற வேஸ்டான சீலையை வச்சு நம்ம அளவு போல் போட்டுக்கலாம். சரியா? அளவு போல் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கா என்னன்னு பார்த்து சொல்லுங்கள். எங்கள் பாப்பா போட்டு காட்டுவா. நீங்கள் நம்ம பாருங்கள். ஆனால் பாப்பாவோட பேச காட்ட மாட்டோம், பாப்பா போடுறது காட்டு பாருங்கள். சரியா? மாட்டேன் பாப்பா, அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்கள், இருங்க உங்கள் கிட்ட வச்சு காட்டுறேன். இப்போ இப்படி எடுத்துக்கிறா. இப்படி நூலை இப்படி கட் பண்ணி வச்சுருவா. கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி பண்டில் சுற்றி வச்சுருவோம். சுற்றி வச்சுட்டு நம்ம பாப்பா இப்படி தான் மேட் போடும். வேஸ்ட்டான புடவையிலெல்லாம் நாங்கள் மேட் போட்டு தான் வச்சுருக்குறோம். ஏன்னா எதுக்குன்னா மழை காலத்துக்குள்ள ஒரு ஈரமானாலும் டக்குன்னு எடுத்து மாற்றிக்கலான்றதுக்காக நிறைய மேட் போட்டு வச்சுக்குவோம் வீட்டில். வேஸ்ட்டான சீலையிலலாம் இதெல்லாம் என்னோடய சீலை தான் வேஸ்ட்டானது. கிழிஞ்சு போன சீலையாகவே இருந்தாலும் பரவாயில்ல தாங்க, நீங்கள் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. சரியா? கட் பண்ணிவிட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சு சுருட்டி வச்சுட்டு உங்களால் முடிஞ்சது நம்ம வீட்டுக்கானது நம்ம சொந்த நம்ம காசு கொடுத்து வாங்குறது. ஒரு 30 ரூபானா 30 ரூபா மிச்சப்படுத்தினா நம்மளுக்கு லாபம் தானே. ஏன் நம்ம எடுத்து வேஸ்ட் பண்ணணும்? உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப அதுக்குன்னு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் எடுத்து போடுங்க. சரியா? பாப்பா வந்து வீட்டில் இருக்கிறனால அப்படி போடுறா. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? பாப்பாவோட பேச காட்டில் தாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கே தெரியும், வீடியோஸ்குள்ளே வந்தால் பல நாய் பல பேர் கமெண்ட் போடும். அதனால அடுத்த ட்ரிப்பு வந்து நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். சரியா? அதில் எப்படி ஆரம்பிக்கிறதுன்றது உங்களுக்கு போட்டுருவேன். போட்டுட்டு அதே மாதிரி கற்றுக்குங்க தாங்க. அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது. ஏன்னா ஒரு வீட்டுவிட்டே வெளியே போகாத குழந்தைங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு ஒரு 4 மேட்டு வேணும், அது தூக்கி வீசுகிறோமோ அதுக்கான மதிப்பு நம்மளுக்கு தெரியாமல் தான் வீசுகிறோம். ஆனால் அது தெரிஞ்சுக்கங்க. சரியா? தெரிஞ்சுக்கிட்டா அது ஒரு குப்பையில் கிடக்கிறதும் கூட ஒரு கோபுரமாக்கலான்றது தான் பழமொழி மாதிரி தான் இதுவும். சரி, இது வீசினா மண்ணுக்கு போயிருக்கும், குப்பையாக போயிருக்கு. இன்றைக்கி என்னாச்சு பாருங்க, அழகாக மேட்டர். சரியா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.